Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. எல்லாவளும் வருவாளுவன்னு ஒரு பெரிய லாரியை பிடிக்க மாதிரி வண்டியை பிடிச்சேன். ஒருத்தியும் வரல. கேட்டா மண்டபத்துக்கு வந்திருக்கேன் காலுவா. சீ, இதுக்கா இவ்வளவு பெரிய வண்டியை பிடிச்சிருக்கேன். சும்மா இடியாமட்டி வைக்கிறாள். நல்ல நேரத்துக்கு போற நேரம் கடந்து ஒப்பாரி வைக்காத. வரக்கூடிய எவ்வளவு வரட்டும். இந்த பக்கம் திரும்பினா அந்த மூடிக்கு மோரைய பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. மோரைய பாரு, மோரையா லட்சுமி குச்சி மீன். எதுக்கு எல்லாரும் அமைதியா போயிட்டு இருக்கீங்க? டிரைவர் என்ன பாட்டு படமா நாங்க டான்ஸ் ஆடுறோம். என்ன லட்சுமி அக்கா, டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா உனக்கு? என்னத்தையும் சண்டையிண்டே போட்டுறாதீங்கம்மா. நல்லபடியா ஃபங்க்ஷனுக்கு போனோம். நான் அழகா டான்ஸ் ஆடுவேன். வாழ்க்கையில நம்ம ஒரு ஆட்டம் போடுவோம். லட்சுமியே டான்ஸ் ஆடுவாளாமா? ஏ பாரா. ஆமா, ஆடிட்டாலும் மோரைய பாரு, மோரையா வேண்டாம். பொறுமையா இருக்கணும்னு போறேன். எதையும் மோரைய காட்டக்கூடாது. நம்மளே போய் டான்ஸ் ஆடி அவ கூட சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிடுவோம். போக்கா, லட்சுமி அக்காவே வாயை திறந்து கூப்பிடுதா? போ. போட்டு தாக்கு எல்லாம் நல்ல வாட்டா போடு. கடந்து அழுக மாதிரி போடுவான். நல்ல வாட்டா போடல. ஐயோ யாச்சி, உங்க கூட எப்படி ஆட? கீழே நீ நம்ம ஆடுவோம். நீங்க உட்காருங்க. என்ன அதிசயம், இதுவா நம்ம லட்சுமி இப்படி மாறிட்டாளே. ஆமாட்டி, அவனுக்கு நம்ப முடியுது கண்ணா. என்னவோ நல்லா இருந்தா சரிதான். உங்க கூட ஆட முடியுமா? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? ஏன் கீழே நீ நம்ம ஆடுவோம். எடு என்னைய பட்ட இழுத்து வச்சு மாதிரி இருக்குவா. மோரை எடுத்து உடச்சுவேன். கீதா, எதுக்கு கோவப்படுவீங்க? எடு கீதா, இவ கூட ஆட போவாட்டி. நான் போறேன், என்னைய முடிச்சுக்கிட்டு வாங்க கூட வரேங்க. போவாட்டி. ஐயோ யாச்சி, சண்டை போடாதியோ யாச்சி. உங்களுக்கு என்ன ஆச்சு? அவ என்ன வேணா கூப்பிடுதா, நான் போறேன். நீங்க உட்காருங்க. அட பேடிப்பாடா. எடு உங்களுக்கு ஆனா இந்த ஆட்டம் ஆவாதுக்கு. ஐயே கோவப்பட சொல்லல யாச்சி. இந்த ஆச்சியை பாரு, மொட்டாச்சி உட்காருங்க, கோவப்படாதே, உட்காருங்க. மகரைய பாரு, மகரைய பேஜ் எடுப்பாளுவோ. என்ன ஆட்டம் ஆடுவாளுவோ. இந்த ஆட்டத்தெல்லாம் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். வப்பா அவங்களுக்கு பெரிய ஆப்பாட்டு. எனக்கு கொஞ்சம் தான் ஆட தெரியும் லட்சுமி. அச்சச பண்ணி ஆடுவான். அதெல்லாம் ஒண்ணுல ஆடுவோம். கீழா இல்ல மினாட்டி ஸ்டெப்ப போடுவாங்க. கீழா உளுந்துராதியா, உளுந்து ஆடுங்க. பஸ் வர ஒரு மாதிரி உருட்டுது. யாச்சி கோவப்படாதீ ஆச்சி. கொஞ்சம் பொறுமையா போங்காச்சி. எனக்கு தெரியும் நீங்க எனக்காண்டி தான் வந்திருக்கீன்னு. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சி. சும்மா இரு. உச்சில யாரு உட்காந்து இருக்கேனா? வெப்பளமா வருவு. எல்லா வளையும் மயக்கிட்டாட்டி. பேசாம இருந்த வாயை பொட்டுட்டு வரணும்னு இருக்கேன். ஐயோ, சண்டை இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை முடிக்க போறேன்னு தெரியல. கடவுளே. சரி, யாமட்டி எப்படி சொல்லுத? கல்யாணத்துக்கு வாட்டி ஒன்னே நம்மட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஏடி சுரு ப்ளீஸ் டி, இதுக்காட்டி நான் கெஞ்சி கூத்தாடி உனக்கு லெட்டர் வைக்க சொன்னேன். சுரு பாட்டி சுரு, மிஸ் யூ சுரு, மிஸ் யூ சோ மச் சுரு. ஒரு மாதிரி படம் வைக்காம பாருங்க. சை, இந்த பையோ மத்தியில வாழவே பெரிய கஷ்டம் தான். இது இந்த மகேஷ் பையனாவது அவ ஆளை பார்க்காம பேசிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்த்து சிறையா இருக்கட்டி. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், இதுக்கப்புறமும் கிட்ட நின்று பேசிக்கிட்டு நிற்கிவோ பார்ட்டி. நைஸ் சாரி. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கு. தேவையாட்டி இப்ப இது சவ பெரிய போராட்டமா இருக்கு விட்டி. சை, கிட்ட நிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா. சுரு சுரு ப்ளீஸ் சுரு, மிஸ் யூ சுரு வாட்டி. உங்க அம்மா தான் வருவவல்ல கூட வாயேன்டி. என்ன இட்டி படிக்கணும்னு சுரு. டேய், ஐயோ டாடி டாடி. ஐயோ மாமா. ஏடி பைத்தியக்காரி. என்னடா என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்படி பொண்ணு கூட வெளியே நின்று பேசிட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உள்ள போ. ஓகே டாடி. ஏடி கிறுக்கி. ஏடி இப்படி நீ ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க பார்க்கவே என்னடி நினைப்பா? உள்ள வாட்டி பைத்தியம். அவங்க மாமனார் வராரு.
நீ கிறுக்கு பையன் பாயாமல சரபடிச்சிட்டு கிடக்கா மகேஷ். என்னம்மா அம்மா இன்னும் வரலையா? வீட்டுல உள்ளவங்க யாரும் இருந்த மாதிரி இல்ல. மாமா அப்பா சமையல் கட்டில நிக்கன்னு நினைக்க. நாங்க இப்பதான் கார்ல வந்து இறங்கணும். அம்மா காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாமா. சரி சரி, இங்க இப்படிலாம் நிக்காத, நீ அங்க போ. உள்ள போமா, ரூம் இருக்குல்ல, அங்க போய் இன்னும் ஃப்ரெஷ் ஆகு. மேக்கப் எல்லாம் பண்ணி டைம் ஆகுது இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தட்டு மாத்தணும். சரி மாமா சரி. இப்ப பேருத இப்ப உள்ள பேருத மேக்கப் அக்காவும் வரல. மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் ஃபோன் பண்ணிட்டீங்க நிக்கும். உள்ள பேருதே மாமா. சரிம்மா சரி சரி, உள்ள போ உள்ள போ, இங்க நிக்காத. அண்ணே, என்ன மண்டபத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க, அங்க மாலை மத்த முன்னாடி இங்க சாப்பாடு நடக்குது. என்ன நான் என்னன்னே செய்வேன் சொல்லி சொல்லி பார்த்து யாருமே கேட்கல. அந்த கேட்டரிங்ல ஒன்றும் சோத்த போடுவோம், இல்லைன்னா கூட்ட அலமோதி இருக்குன்னு. சரி என்னவும் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்துட்டோம். என்னத்தை போட்டு சொல்லதுக்கு, அங்க தட்டு மாத்த முன்னாடி இப்படி பண்ணுனா எப்படி? சரி எல்லாரும் வயிறு நிறைய நல்லா சாப்பிட சொல்லுங்க, யாருக்கும் சாப்பாடு குறை வரக்கூடாது, சரியா? நான் அதெல்லாம் பாத்துக்கிடுது, நீங்க வேற வேலையை பாருங்க. சரி கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட்டுருக்கலாம். எல்லாம் நம்ம ஊர் கரவியில தான் இருப்பாவ கண்டிப்பா. மாப்பிள்ளை விட்டாலும் என்ன நினைக்கும், தட்டு மாத்த முன்னாடி பந்திய போட்டு வச்சிருக்கானு பிறகு இருக்கு போயிடுவா. ஏதாவது வேணும்னா கேளுங்க, எல்லாரும் சாப்பாட்டுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி வயிறு நிறைய சாப்பிடுங்க. அண்ணே வேற ஏதாவது வேணும்னா எல்லாம் எடுத்து கேளுங்க, நான் கொடுத்துருதேன். பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க. நேரம் என்ன நேரம் ஆகுது, நல்ல நேரத்துல பண்ணுனாதான் நல்லது நடக்கும். 2 நிமிஷம் தான் இருக்கு நல்ல நேரம். சீக்கிரம் வர சொல்ல மாலையை மட்டுமாவது மாத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்க சேலையை கட்ட சொல்லுங்க. நேரம் ஆயிட்டா, ஒரு நிமிஷம். பத்திரக்காளி பிள்ளைய வர சொல்லி நேரம் உருப்பட்ட நேரம் ஆகுது. சேலையை மட்டும் மாத்த விட்டுட்டுங்க. மாப்பிள்ளைல இருந்து சேலை திருவாவில பட்டை மட்டும் மாத்திட்டு கொண்டு விட்டுருவோம். 2 நிமிஷம் தான் நேரம் இருக்கு. பட்டு மத்த நேரம் இல்ல. இருக்கிறத உடுத்து பிள்ளை தலையில பூவெல்லாம் வச்சிங்கன்னா கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சேலையை மாத்தலாம். அவசரம் ஊர்பட்ட அவசரம். நானும் எங்கெங்கெல்லாம் ஓடுவேன். காலைல வெண்ணி ஊத்துற மாதிரி அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு தெரியும். இருந்து கூட்டிட்டு வரேன். தள்ளி போட்டு கிட்ட இருக்கிறத பாட்டி. உங்க அம்மா ஒரு மாதிரி நடிப்பு நடிச்சுட்டு கிடக்கா. நடிப்புக்காரி எல்லாவளையும் வளர்க்கி விட்டுருக்கா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அம்மா எப்படி இப்படி மாறினாலும். இப்ப என்ன சண்டை போடாம தானே இருக்கா? கிளம்பலையா இன்னும்? ஏமா கிளம்பிட்டு தான் இருக்க. மண்டே பேர் அக்கக்கு. இந்த முடிய வெட்டாத, என்ன தேய்ச்சி வையின்னு எதுக்கு சொல்லுகிறது? நான் என்ன வியானம்னா முடிய வளர்க்காம இருந்தேன். முடி அவ்வளவுதான் வளருது. ஆமா, முடி மட்டும் அழகா இருந்தா அழகா இருக்கும் இந்த அக்காக்கு. முடி அவ்வளவுதான் வளரும். போய் அந்த பிள்ளைகளோட கூட சேர்ந்து கிடந்து முடிய வெட்டிட்டு மினிக்கிட்டு கிடந்தே இல்லாட்டி மோரைய வளரும். முடி மட்டும் தாண்டி கேவலமா இருக்கு. இந்த மேக்கப்புக்காரி என்னன்னா மாப்பிள்ளைல இருந்து பட்டு தந்த பிறகு அவிய மேக்கப் பண்ணுவாவ. அப்படி சொல்லி தான் பைசா கொடுத்துருக்கு. ஏம்மா எனக்கு துணி என்னம்மா ஆச்சு? ஏடி உனக்கும் மாப்பிள்ளை விட்டாலும் துணி தருவாவட்டி. ஒன்னும் அணக்கம் இல்ல. 2 நிமிஷம் தான் இருக்கும். தட்டை மாத்தன மணி வா, 2வது துணியை மாத்தலாம். ஏம்மா பட்டு மாத்தாம எப்படிமா வரதுக்கு? ஏடி 2 நிமிஷம் தாண்டி தட்டை மாத்திட்டு வந்து பட்டை மாத்துங்க. பட்டு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம இடையில போய் உட்கார்ந்த போதும். நேரம் ஒரு பாடு அவுட்டு நல்ல நேரம் முடிஞ்சுன்னா கேவலம். வா. நான் எப்படிமா இப்ப இந்த துணியை போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுன்னு சொன்னேன். ஒரு டாப்பை எடுத்து போட்டுட்டு அவனை வாழ சொன்னேன். மானங்கிட்டவள அதை செய்யாம இப்ப எப்படி மாத்தனா மோரை எடுத்து உடைச்சிருவேன். பேசாம கிரி மாப்பிள்ளை விட்டாலும் துணி தந்த பிறகு மாத்தலாம். கடந்து உருட்டு வராது. நானே சுடு தண்ணியை காலில் ஊத்துன மாதிரி அங்க எங்க நனைஞ்சிட்டு இருக்கேன். உங்க ஊர் லட்சுமியா கூட்டுக்கிட்டு திரிய வேண்டியதானே? என்ன ஆச்சு நீங்க வேற? வாங்க கூட மேடைக்கிட்ட வந்து நில்லுங்க. நிப்பா போ வார. சரி வா ராசரி ஏடி அக்காவை கூட்டிட்டு வா. சரி ஏடி ரொம்ப அசிங்கமா வட்டி இருக்கு. இல்லம்மா மினிக்கு பரவாயில்ல, சுமாரா இருக்கு. முடிதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. டோப்பா முடிக்கு சொன்னி அந்த அக்காட்ட சொன்ன முட்டி வேற. ஏடி மாப்பிள்ளை எவ்வளவு ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் போட்டிருக்காரு. நான் மட்டும் இப்படி போனா என்னடி எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாவளோ? வாங்க வாங்க, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க உட்காருங்க. பத்திரகாளி பிள்ளைய கூட்டிட்டு வா. உட்காருமா, உட்காரு வா. மண்டபம் மேடை சின்னதா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை நீங்க 2 பேரும் சோபால உட்கார்ந்தா கொள்ளாம இருக்கும். வீட்டால் பெரிய அளவு நின்னுக்கிட்டு பேசி முடிச்சிருவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிள்ளைகள் 2 பேரும் எந்திரிச்சு அங்க உட்காருங்கம்மா. மாலையை பிடிமா மாலைய. இந்த லட்சுமியை பாரு எல்லாவட்டும் கட்டி பத்திரக்காளி. லட்சுமியை போட்டு ஆச்சி நேரம் கிட்ட நேரத்துல என்ன ஆச்சு? நீங்க சும்மா இருங்க. முடிஞ்சா எல்லா வேலையும் மேல வர சொல்லுங்க. பியாலசி கட்டி போட்டிருக்கா. எல்லா வேலையும் மேல நிக்க. மேல நிக்க இடம் இல்ல. எல்லா வேலையும் எப்படி கூப்பிட முடியும்? பா அங்க திரும்ப. சும்மா கடப்பு வராது இந்த ஆச்சிக்கு. மாலையை மாத்துங்கப்பா. பையன் முதல்ல பொண்ணு மேல மாலையை போட்டு. பத்திரக்காளி கோல விடாத, கோயிலுக்கா வந்திருக்கா, பேசாம இரு. பொண்ணு மாலையை மாத்துங்க. பையன் தாத்தாவை போல நல்லா வளர்த்தி போடுங்க. சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கட்டும். மணமக்கள் நல்ல நிறைவா இருக்கணும். அப்பனே முருகா, நீதான் பாக்க அவளு எல்லாம் நிறைவு. அப்போ வாசிப்பு வாசிச்சிடலாமா? காட்டுக்கு தான் போன தெரியாதா? கீழா எங்க வாயா?
விதியே எப்பமாவது ஒருக்கதான் வருவா. நீ அங்க போட்டி கிறுக்கு பையன் உன்னை வச்சுக்கிட்டு போறாங்க தண்ணி. நிகழும் மங்களகரமான விளம்பு வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:35 மணி முதல் 11:30 மணி அளவில் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் துவாலாவின தருங்கூடிய சுபமுகூர்த்த வேளையில் திரு ராசமலை திருமதி பத்திரகாளி அவர்களின் புதல்வி திருநிறை செல்வி பேரு ராஜேஸ்வரி அவர்களுக்கும் திரு சொக்கலிங்கம் மற்றும் திருமதி லதா அவர்களின் புதல்வன் திருநிறை செல்வன் பையன் பேரு அந்த பேரு பையன் பேரு சிவா அவர்களுக்கும் இறைவன் திருவருளால் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் சம்மதமா? மாப்பிள்ளை வீடு பொண்ணை வீடு சம்மதமா? சம்மதம். ஐயையே, நீதான் கிடந்து மூக்க உறிஞ்சிட்டு கிடக்காரு. என்னத்து கல்யாணம் நல்ல வாசிக்க நேரத்துல போவாங்க உள்ள. பிள்ளைக்கு கல்யாணம் தூக்கி வளர்த்த பிள்ளை எட்டி மிதிச்சது வரைக்கும் ஓடுவாங்க உள்ள. தூக்கி வளர்த்தாரு, அப்ப உள்ளே தூக்கி வச்சுக்க வேண்டியது பொம்பளை பிள்ளைய. நல்ல நேரத்துல அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காது. உள்ள போக மனுஷன். ஐயா, இதெல்லாம் பியாகிடுப்பா, உள்ள பழம் வந்துட்டு. இன்னைக்குதான் பிள்ளைய கையில தூக்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாணமா? உள்ள போகும் மனுஷா. புலம்பிட்டு கிடக்காது. எட்டி மிதிச்ச போ உள்ள. திரும்பிட்டு மாப்பிள்ளை விட்டாலும் பார்க்க திரும்பு. உங்களுக்கு சம்மதமா பிள்ளைவா? சம்மதம் மாமா. சம்மதம். அப்புறம் என்ன, போட்டா பிடிக்க வேண்டியது. எல்லாரும் வாங்க குரூப் பண்ணி போட்டா பிடிப்போம். கீதா, லட்சுமி, வள்ளி, மேல வாங்க போட்டா பிடிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டா பிடிப்போம். யாச்சி நில்லுங்க. யாச்சி இங்கே நில்லுங்க. நான் வள்ளி, கீதா, லட்சுமி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து அழகா ஒரு போட்டா பிடிச்சி ஃப்ரெண்ட்ல பெருசா மாட்டணும் பிளக்ஸ்ல. லட்சுமியா கீதாவை கூப்பிட்டா, வள்ளிய கூப்பிட்டா, அதெல்லாம் லட்சுமியா கூப்பிடுங்க. சவத்து மூடி. அப்ப எனக்கு என்ன மரியாதை? நானும் பொறுமையா இருக்கேன். போட்டாவது மரியாதை பிடிங்க எல்லாரும். போட்டோகிராஃபர் இங்க ஒரு போட்டா ஸ்டில் எடுங்க. ஃபேமிலியாட்டு ஒரு போட்டா.